வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேற்று 2 செய்திகள் பார்க்க முடிஞ்சது. முதல் செய்தி என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், அதாவது வருடா வருடம் இந்த அமைப்பு என்ஐஆர்எஃப் அப்படிங்கிற அமைப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளையும் ஆய்வு செய்து ஒரு தரவரிசை பட்டியலை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பட்டியல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல கல்லூரிகள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 926 டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கிட்டத்தட்ட 165 இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இந்தியாவுடைய லேர்னிங் கேபிட்டலா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே பெருமையா இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் இரு பெரும் திராவிட கட்சிகள் அவங்க கொண்டு வந்த கல்வி கொள்கைகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அடுத்த ஜெனரேஷன் படிக்கணும், அவங்களுக்கான எல்லா வசதிகளையும் நாம செஞ்சு கொடுக்கணும், படிக்கிறது மட்டும் இல்ல அவங்களுக்கான திறன் மேம்பாட்டிலையும் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு பல ஸ்கீம்ஸை அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இன்ஃபேக்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில், அதாவது பள்ளி கல்வியை முடிச்சுட்டு கல்லூரி படிப்பை எவ்வளவு பேர் ஜாயின் பண்றாங்க அப்படிங்கறதுல நீங்க பாத்தீங்கன்னா நேஷனல் ஆவரேஜை விட டபுள் மடங்கு தமிழ்நாடு சாதிச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழ்நாடுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். சரி, இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க, நேத்து பத்திரிகைகள்ல இன்னொரு செய்தி நம்ம பார்க்க முடிஞ்சது. மத்திய பிரதேஷ் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகளுக்கெல்லாம் ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சிலபஸ்ல இந்தியன் லேர்னிங் சிஸ்டம்ஸ், நாலேஜ் சிஸ்டம்ஸை நீங்க ப்ரமோட் பண்ணணும். பாரதிய கியான் பரம்பரா ஒண்ணு நாம உருவாக்கணும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா RSS அமைப்பை சேர்ந்த பிரபலமான எழுத்தாளர்கள் வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ்ல நிறைய புக்ஸ் எழுதி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி 88 புத்தகங்களை அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே RSS சிந்தனையாளர்கள் எழுதிய புத்தகங்கள். இந்த புத்தகங்களை கண்டிப்பா நீங்க எஜுகேஷன் சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம எல்லா கல்லூரிகளும் அங்க இருக்கக்கூடிய லைப்ரரிஸ்ல இந்த 88 புத்தகங்களையும் கண்டிப்பா நீங்க வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். கல்வியை மெல்ல மெல்ல காவிமயமாக்க இந்த சங்கி கூட்டம் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து நாம பாத்துட்டு இருக்கோம். பள்ளி கல்வி சிலபஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா உண்மையான வரலாறு பல விஷயங்களை இருட்டடிப்பு செஞ்சுட்டு இவங்களுடைய சங்கி வரலாறை கொண்டு புகுத்துறாங்க. சாவர்கர் எப்படி புல்புல் பலவையில சவாரி செஞ்சாரு அப்படின்னு இயற்கைக்கு எதிரான பல விஷயங்களை இவங்க கொண்டு புகுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ அந்த முயற்சியை வெளிப்படையாக கல்லூரிகளிலும் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு செய்தி NIRF ரேங்கிங்ல தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குன்னு. அதுல கடைசி இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் எந்த மாநிலம் தெரியுமா? கரெக்டா கெஸ் பண்ணீங்க, மத்திய பிரதேஷ் தான். இந்த லட்சணத்துல கல்வித்துறையை வச்சுக்கிட்டுதான் இந்த சங்கி கூட்டம் இவங்களுடைய ஐடியாலஜியை அடுத்த தலைமுறைக்குள்ள ஏத்தணும், இவங்களுடைய டிவிசிவ் ஐடியாலஜியை, இந்த விஷத்தை புகுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதை பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இவங்க செஞ்சுட்டும் வராங்க. அப்படிங்கிறது தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். எப்ப புரியுதா தேசிய கல்விக் கொள்கையை ஏன் தமிழ்நாடு எதிர்க்குது அப்படின்னு? தேசிய கல்விக் கொள்கையில சொல்லக்கூடிய எல்லா பாராமீட்டர்ஸையும் நம்ம ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டோம். அவர்கள் வகுத்திருக்கக்கூடிய எல்லா கொள்கைகளையும் நாம ஏற்கனவே டச் பண்ணிட்டோம். அந்த கோல்ஸ் எல்லாம் நாம அச்சீவ் பண்ணிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு தேவையில்லாம எங்க மேல தேசிய கல்விக் கொள்கையும் ஹிந்தி, சமஸ்கிருதம் போன்ற மொழிகளையும் திணிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கேட்கிறாங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருந்துட்டு இருக்கு. இவங்க சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா மத்திய பிரதேஷ் மாதிரி தமிழ்நாடு ஆறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.